இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க வரோம்னா கேம் பாய் அட்வான்ஸ்ன்ற ஒரு ப்ராடக்ட் அதை பற்றி தான் பார்க்க வரோம். இதோடைய ஸ்க்ரீன்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே அந்த பாலிகர் ஷீட் வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷன் தான். இதோடைய மேனுஃபேக்சரிங்னு பார்த்தீங்கன்னா 2007. ஸோ அதுக்கப்புறம் இதுக்கான மேனுஃபேக்சரிங் இப்போ இருக்கான்னு கேட்டால் இல்லை. இதோடைய டிஸ்பிளே வந்து இப்படி தான் இருக்குது உள்ளுக்குள்ளே. இதோடைய பாலிகர் ஷீட்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது போல் ஒரு ஷீட் இருக்கும். அந்த ஷீட்டை இதுக்கு முன்னாடி நம்ம வைக்கும்போது அதோடைய டிஸ்பிளே உங்களுக்கு தெரியுதா? பட் ஆனால் அந்த ஷீட்டை வந்து நம்ம கரெக்டான டைரெக்ஷனில் வைக்கணும். அப்படி இல்லை நம்ம நார்மலாக இந்த மாதிரி ஷீட்டை வெறும் ஷீட்டை வச்சோம்னா அந்த டிஸ்பிளே தெரியாது. இது போல் உங்களுக்கு எதாவது டிஸ்பிளேக்கு சேஞ்ச் பண்ண நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் கான்டாக்ட் பண்ணுங்கள். பாலிகர் ஷீட் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இதோடைய டிஸ்பிளே எப்படி தான் தெரியும். ஸோ நம்ம நார்மலாக வாங்கும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி